ஸ்டார்ட் அப் அப்படிங்கிற விஷயம் இன்னைக்கு வேர்ல்டில் ரொம்ப முக்கியமான இடத்தை பிடிச்சிருக்கு. நிறையா யங்ஸ்டர்ஸ் அவங்களுக்கு டிஃப்ரெண்ட் ஐடியாஸ் வந்து இன்னைக்கு அவங்களுடைய இனோவேட்டிவான ஐடியாஸை இன்னைக்கு பப்ளிக் கொண்டு போகணும் அப்படிங்கிற இன்டென்ஷனில் நிறைய பேர் ஒர்க் பண்ணுறாங்க. நிறைய பேர் சக்ஸஸ் ஆகிருக்காங்க. ஓகேவா? நீங்கள் ஏற்கனவே லைஃப்பில் வந்து டிஃப்ரெண்ட் செட் ஆஃப் பீப்புள்ஸ் நீங்கள் கண்டதையே நீங்கள் பார்த்துருப்பீங்க. ரொம்ப ஆர்டினரியான பர்சன்ஸ் எல்லாமே வந்து ஸ்டார்ட் அப் ஐடியாஸ் மூலமாக ஒரு 10 years 20 years பீரியடில் இன்னைக்கு ஒரு நல்ல ரீச் ஆகிருக்காங்க, நல்ல டெவலப் ஆகிருக்காங்க, பெரிய சக்ஸஸ் பண்ணியிருக்காங்க இல்லையா? உதாரணத்துக்கு நம்ம அமேசான் அப்படிங்கிற பிளாட்ஃபார்ம் தெரியும் இல்லையா? அமேசான் அது வந்து ஸ்டார்டிங்கில் என்னவா இருக்குன்னு தெரியுமா? அமேசான் பிளாட்ஃபார்ம் இன்னைக்கு வந்து ஆன்லைன்லேயே வந்து ஒரு ஒன் ஆஃப் டாப் பிளாட்ஃபார்மாக இருக்கு. மோஸ்ட் எல்லா கண்ட்ரீஸ்லையும் யூஸ் பண்ணுறாங்க. ஸோ அது வந்து மீனிங்கில் வந்து ஒரு ஓல்ட் புக் சேல்ஸ் பண்ணுற ஒரு பிராண்டாக தான் ஆரம்பிச்சாங்க, ஸ்டார்ட் அப்பாக தான் ஆரம்பிச்சாங்க. ஆனால் இன்னைக்கு வந்து த்ரூ அவுட் த வேர்ல்டு இட்ஸ் நம்பர் 1ல் இருக்கா? ஒரு ஆன்லைன் மார்க்கெட்டில் வந்து இன்னைக்கு நம்பர் 1 பொசிஷன் வந்திருக்கு. மெயினாக என்ன ரீசன்னால அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவங்க அந்த ப்ராடக்ட்ஸ் அது வந்து வியபிள் ப்ராடக்டாக இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி அவங்க திங்க் பண்ணாங்க. அதாவது எக்ஸிக்யூட்டிவ் பண்ணாங்க. வியபிள் அப்படின்னா வந்து செயல்படுத்தக்கூடியது அப்படின்றது தான் மக்களுக்கு கொண்டு போய் சேரணும். மக்களோட தேவையை என்னன்றது உணர்ந்து அதுக்கு தகுந்த மாதிரி அவங்க எக்ஸிக்யூட் பண்ணாங்க. ஓகேவா? இன்னைக்கு நம்பர் 1 இடத்துல இருக்கு. ஸோ அதே மாதிரி நம்மளோட டிஃப்ரெண்ட் கைண்ட் ஆஃப் ஐடியாஸ் நம்ம வந்து யூஸ் பண்ணோம்னா, நம்மளோட இனோவேட்டிவான திங்கிங்ஸ் நம்ம யூஸ் பண்ணோம்னா நிறைய ஸ்டார்ட் அப்ல கொண்டு வர முடியும். ஸோ இன்னைக்கு டிமாண்ட் இருக்கு. இன்னைக்கு சொசைட்டியில் வந்து டிஃப்ரெண்ட் கைண்ட் ஆஃப் டிமாண்ட்ஸ் இருக்கு. பப்ளிக்கு நிறைய தேவைகள் இருக்கு. ஸோ நீங்கள் ஒரு எக்ஸாம்பிள் சொன்னீங்க. இன்னைக்கு மார்க்கெட்டில் வந்து எது வந்து ஃபேமஸாக இருக்கு, இன்னைக்கு சொசைட்டியில் எந்த விஷயம் ஃபேமஸாக இருக்குன்னா டெலிவரி அப்படிங்கிற விஷயம் வந்து சூப்பர் சொன்னீங்க. ஃபுட் டெலிவரி, அந்த மாதிரி கிராசரி டெலிவரி. ஸோ இதெல்லாம் வந்து டிஃப்ரெண்ட் கைண்ட் ஆஃப் ஐடியாஸ். இந்த மாதிரி ஐடியாஸ்லாம் வந்து இன்னைக்கு பப்ளிக்கு தேவைப்படுது. ஏன்னா இன்னைக்கு டே டு டே லைஃப் வந்து பப்ளிக் எப்படி இருக்கு அப்படின்னா அவங்களுக்கு ஒரு ஒர்க் போகிறாங்க. அதே மாதிரி ஸோ அவங்க வர்ற டைமுக்கு தகுந்த மாதிரி அவங்களுக்கு தேவையான எல்லா விஷயங்களும் தேவைப்படுது. நம்ம வீட்டுக்கே வரணும் அப்படிங்கிற மாதிரி தான் எதிர்பார்க்குறாங்க இல்லையா? ஸோ யாருக்குமே வந்து வெளியில் போய் டைம் ஸ்பெண்ட் பண்ணி எந்த ஒரு ஷாப்பிங் பண்ணுறதோ அதே மாதிரி பர்ச்சேஸ் பண்ணுறது மாதிரியான விஷயங்கள்லாம் அவங்களுக்கு சிறப்பாக இருக்குது. அப்போ அவங்க நம்முடைய வீட்டுக்கே வந்தால் கிடைச்சதுன்னா பரவாயில்ல அப்படிங்கிற மாதிரியான மைண்ட் செட்டில் எல்லாமே இருக்குது. ஸோ இந்த மாதிரியான இந்த மாதிரியான விஷயங்கள் இன்னைக்கு ரொம்ப டிமாண்டாக இருக்குது. ஸோ அது சம்மந்தமாக நம்ம ஸ்டார்ட் அப்ஸ்